இந்த பொண்ணு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்க்கு ஒரு பிரேக்கப் லெட்டரை எழுதுறாங்க. தென் அந்த லெட்டர் எழுதுனது மட்டும் இல்லாம அவங்க பாய் ஃப்ரெண்டோடைய போனையும் எடுத்து அவங்களுடைய பர்சனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறாங்க. தென் அப்படியே அவங்க ஏரோப்ளேன்ல ஏறினதுக்கு அப்புறமா தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட்க்கு ஒரு பிரேக்கப் மெசேஜையும் அனுப்பிட்டு போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. தென் இவனும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா தன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கிற பிரேக்கப் மெசேஜை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அப்பதான் இந்த பையன் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றான். கேலண்டர்ல இந்த பொண்ணு மார்க் பண்ணன டேட் எங்களுடைய பர்த்டே மட்டும் கிடையாது, இவங்க லைஃபை விட்டு போற பிரேக்கப் நாளாவும் இதுதான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பையன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட பேசிட்டு இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வெறும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, இது ஜஸ்ட் அ ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு எந்த சிஇஓவை பகச்சுக்கிறாங்களோ இப்ப அதே சிஇஓ கிட்ட தான் அடிமை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால நான் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய தண்டனைன்னு சொல்லி ஆணவத்துல இவன் சிரிச்சுட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு உண்மையா லவ் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு எப்படியாவது இவனை விட்டு போயிடணும்னு முடிவு பண்றா. இந்த சிஇஓ வேணும்னே ஒரு ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணி ஒரு ஹீரோ மாதிரி இந்த பொண்ணுடைய மனசுல இடம் பிடிச்சு இவங்களை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. தென் இது எல்லாமே அந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற லவ்னால கிடையாது, அந்த பொண்ணை எப்படியாவது பழி வாங்கணும்னு அவன் மேல இருக்கிற ரிவெஞ்ச்னால தான். இந்த பொண்ணு எடுத்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பொண்ணு எடுத்துக்கிற முடிவு சரின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.